ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு வந்துட்டு குச்சி ஊன போறோம். குச்சினா மரவள்ளி கிழங்கு. இத வந்துட்டு குச்சி வந்து ஊன போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, தண்ணி கட்டிட்டே தான் வந்துட்டு குச்சி ஊனுவோம். ஸோ அந்த மாரி தண்ணி கட்டிட்டே குச்சி ஊனும்போது, நான் வந்து வரப்புல வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு போயி குச்சி ஊனிட்டு இருந்தேன். பார்த்தா என் ஃபோனு வாய்க்கா தண்ணிக்குள்ள உளுந்து கிடக்கு. உழுந்துட்டு இப்போ வந்து தண்ணி ஃபுல்லா ஃபோனுக்குள்ள ஏறிருச்சு போல. ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டேங்குது. அப்படியே கர 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 கரன்னு கேட்குது. இந்த மைக்ல தான் இப்ப ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கேட்குது. ஸோ அத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். குச்சி இங்க தான் கிடக்குது. இன்னைக்கு வந்து குச்சி நறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். நேத்து வந்து 2 பேர் வந்து நட்டோம். 2 பேர் வந்து குச்சி நறுக்குனாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க குச்சி நறுக்கலாம் நானும் கார்த்தியும். குச்சி நறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆனோம். பார்ப்போம் என்ன வேலை தராங்கன்னு. ஸோ இந்த குச்சி தான் வந்துட்டு நறுக்க போறோம். முதல்ல நறுக்கணும் குச்சிய. அதுக்கப்புறமா தான் கொண்டுட்டு போய் தண்ணி கட்டின காட்டுல ஈரத்தோட ஊனணும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தோம். போங்க போங்க போலாம் வரோம் வரோன்னு சொல்லிட்டு இன்னும் ஆளையே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்பதான் வருதுங்க. வரட்டும் வரட்டும். எப்படியாவது இன்னைக்கு குச்சி நறுக்கிற வேலையை வாங்கிடணும். சேத்துக்குள்ள போயிட்டு நட முடியல ரொம்ப நேரம். எனக்கு அப்படியே காலெல்லாம் வலிக்குது. குச்சி நறுக்கிற வேலையை வாங்கிட்டா அதுவும் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அதை விட இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி. ஸோ வந்து இந்த வேலையை எப்படியாவது வாங்கிடணும் இன்னைக்கு. வெரி குட். இப்படிதான் வந்து குச்சி நறுக்கணும். மேல வைக்கிறதுக்கு இதை கொண்டு வரப்பு மேலே நடுங்க. ஏன் கட்டாக்குது நல்லா தலையும். இதுல ஒண்ணு இருக்குது. ஏன் அந்த தளவு குச்சிலாம் நறுக்கிறது இல்ல? தளவு ரொம்ப வைக்க கூடாது. ஏன்? கொழுந்து குச்சி வச்சா தலையுமா அப்புறம் காஞ்சு போயிருங்கிறாங்க. கார்த்தி, நீ வந்து தண்ணி கட்டிட்டு குச்சி நடு சரியா? நாம 2 பேரும் போய் நடலாம். அவங்க வந்து நறுக்கட்டும். இந்த வேலை தான் ஈஸி நினைச்சா இது ஆகாது போலடா நமக்கு. மனசுனே கிடையாதுடா. நாம எடுத்தாந்துக்கலாம்டா. ஏன்டா ஏன் அடிச்சு போடுண்டா? குச்சி நறுக்கிற வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது கஷ்டமா இருக்கு. அதை அமுத்த முடியல நல்லா. அதனால அது வேண்டாம், நான் போய் குச்சியே நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பத்தாததுக்கு இவனுங்க வேற சண்டை போடுறானுங்க மாத்தி 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 மாத்தி. நெய்ன்னு அழுவ வச்சுக்கிட்டே இருக்கானுங்க துக்கம் பண்ணிக்கிட்டு. நீ அங்க கூடவே வரேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு ஏறிட்டு வேற வரான். நீ அங்க போய் எவ்வளவு தூக்கம் பண்ண போறானுங்களோ தெரியல. இது வந்துட்டு பீக்கங்காய் விதை. இதுக்குள்ளதான் நம்ம வந்துட்டு குச்சி போட போறோம். ஸோ குச்சி போட்டுட்டு அதுக்குள்ளேயே சில காய் செடியெல்லாம் ஊனலாம் அப்படின்னு எங்க சித்தி சொன்னாங்க. அதனால இதுக்குள்ள வந்துட்டு இப்போ பீக்கஞ்செடி ஊன்றோம். மேலே வந்துட்டு அவங்க கொத்துரங்காய் செடி வந்து ஊனிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம குச்சி போட போறோம். இதுக்குள்ளதான் குச்சி வந்து போட போறோம். அப்படியே நம்ம ஊனிக்கிட்டே போவோம். இதுல தானே போடணும். இதுக்குள்ளதான் வந்து ஊன சொல்லி கொடுத்தாங்க. 1.5 அடிக்கு ஒரு விதை ஊனணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து செடி காத்தோட்டமாவும் இருக்குமா, நல்லா படர்ந்து போகும்போது நல்லா இருக்குமா. இந்த 4 கால் தாண்டி ஊன்றோம்ல, 4 கால்னா இந்த 4 பார் தாண்டி ஊன்றோம்ல, அதனால அப்படி வந்து ஊனணும் அப்படின்னாதான் செடி நல்லா காத்தோட்டமா இருக்குமாமா, பறந்து போகுமாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோவா பயங்கரமா வேர்த்து ஊத்துது.
ஐயோ கால் பயங்கரமா சுடுது. 1 2 3 4 இந்த மாதிரி 4 கால் தள்ளி தான் நம்ம வந்து ஊனணும். அப்போதான் வந்து செடி நல்லா படர்ந்து காத்தோட்டமா இருக்கும், நல்லா காய் பிடிக்கும். 1.5 அடிக்கு 1 தான் ஊன்றனா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டு ஈரம் இருக்கிற இடத்துல அப்படியே ஊனிடலாம். ஈரம் இல்லாத இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு ஊனணும். அப்பதான் சீக்கிரமா தலையுமாமா. இந்த மாதிரிதான் வந்து தண்ணி கட்டிட்டு அந்த சேத்து ஈரத்திலேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி குச்சி நட்டுக்கிட்டே போகணும். அப்பதான் வந்துட்டு அது சீக்கிரமா தலையும். இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஈரம் இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல குச்சி ஊனிட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டா அது ஈரமாய்க்கும், தலைஞ்சுக்கும் சீக்கிரமா. ஆல்ரெடி மேல 3 வயல் வந்து பின்னாடி தெரியுதுல, அந்த 3 வயல் வந்துட்டு நெட்டாச்சு. இன்னும் கீழே வந்துட்டு ஒரு 3 வயல் இருக்கு. அதை நெட்டா வீட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குள்ள நட முடியாது, எப்படியும் நாளைக்கு தான் நடுவோம்னு நினைக்கிறேன். குச்சி வேற தீர்ந்து போச்சு, அதை எடுத்துட்டு வர்றதுக்காக ஒருத்தன் போனா, இன்னும் அவனை காணோம். வரான், ஒரு வழியா குச்சியை எடுத்துட்டு வந்துட்டான். இன்னும் மீதி இருக்க எல்லாத்தையும் நெடணும் இனிமேல் தான். இது எல்லாமே ஃபுல்லா நேத்து நாங்க நட்டோம், கீழே வரைக்கும். கீழே இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஒரு 2 பாத்தி. அது வரைக்கும் ஃபுல்லாவே நாங்க நேத்து நட்டுட்டோம். நேத்து நட்டது தான் இதோ இப்படிதான். அப்போ இருந்து சொன்ன, போய் மோட்டர் போட்டு விடுங்கடா, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கணும்னு. சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல. இப்போ இன்னும் இங்க வந்து தண்ணி பாயிற வரைக்கும் உட்காந்து கிடக்கணும். இதோ இதெல்லாம் வந்து நான் தான் நேத்து நட்டேன். இது மேல இது ஃபுல்லாவே வந்துட்டு நான் தான் நட்டேன். மேல ஒரு வயலு. ஆனா வேலை பயங்கரமா பெண்ட் எடுத்துருச்சு. என்னங்க அவன் என்னமோ சொல்றான், எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் மீதி வந்து கீழே இது இருக்கு. இன்னும் வந்து கீழே இந்த ஒரு 2 பாத்தி இருக்கு. மேல ஒரு வயலுக்கு ஓட்டி போட்டது. அவ்வளவுதான், நெட்டா முடிஞ்சுது. ஏய் இப்ப அவனுங்க வந்து அடிப்பானுங்க. இந்த மாதிரி திமிரு பேசுனீங்கன்னா கம்முன்னு இருந்துக்கோ. நீ அடங்க மாட்ட. உழு குளிக்கல உழு. ஐயம்மா, காலெல்லாம் உள்ள போகுதுடா. ஐயோ தள்ளி தள்ளி நடணும். விபினே, தள்ளி தள்ளி நடணும். அப்படி கிட்ட கிட்ட நடக்கூடாது. மாட்டா, நீ கம்முன்னு இருடா. போ, அதை இங்க வச்சுட்டு போ. நான் வச்சிருக்கேன், போ இங்க. ஐயோ, இவனை வேலை செய்ய சொன்ன நேரம். டேய், உன்னை வேலை செய்ய சொன்ன நேரம் நானே செஞ்சிருக்கலாம்.
ஏதாவது எடுத்து கரைச்சி விட்டுறாரு. இவனுங்களை நம்பி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணி நீங்க கட்டிட்டு போங்கடா, பின்னாடி நெட்டுக்கிட்டே வரான் அப்படின்னு சொன்னா, தண்ணி கீழ் பாத்தி கட்டினானுங்க. சரி மேல போய் அடுத்து கட்டிட்டு இருப்பானுங்கன்னு பார்த்தா, இங்க வந்து உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த தண்ணி பாயிற வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கணும். 1/2 மணி நேரம் வேஸ்ட். பத்தாததுக்கு அவனுங்கள புடிச்சு வம்பு இழுத்துக்கிட்டே உட்காந்துருக்கானுங்க அவனை பிடிச்சிக்கிட்டு. அவன் ஆ ஊன்னு கத்திக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இந்த வெயில்ல அப்படியே டென்ஷன் ஆகுது எனக்கு. குச்சி நறுக்குறவங்களையும் இன்னும் காணோம். என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. என்னைக்கு நெட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது? நேத்துக்கு மேல இருந்து கீழ வரைக்கும் 5 வெயில். 5 வெயில் வந்து சீக்கிரமா நெட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு 2 வெயில் தான். இவனுங்க ஈஸியா தண்ணி கட்டியிருந்தானுங்கன்னா முடிச்சிருக்கலாம். தண்ணி கட்டாம மேல வந்து உட்காந்து எருமை மாடு ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்கான். இன்னைக்கு இதுலயே ஒரு நாள் போயிட மாட்டேங்குது. ஏய் என்ன பண்ற? ம் எந்திரிச்சுமா மேல. அது மண்ணு. மண்ணா அது? காட்டு. Happy birthday to you. Happy birthday to you. உனக்கு. ஐயோ பல்லு தெரியுது போ. நல்லா இருக்கு. சரி. அது 2ல போறேன். சரி நீ இது 2 நட்டு வரியா? இது வந்து ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா இருக்கும். இது வந்து நாங்களே ஃபுல்லா ஊனி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2 நாள் டைம் ஆச்சு. ஸோ நாங்களே வந்து எங்களோட உழைப்ப போட்டு 1 ஏக்கராவ ஊனி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இது நெக்ஸ்ட்டு 40 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பெருசாயிடும். அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.